அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாளை முதல் கோயில்களில் தனியார் மூலம் வழங்கப்பட்டு வந்த பிரசாதம் இனி வழங்கப்படாது என்று இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை குத்தகைக்கு எடுத்த பிரசாத ஸ்டால்கள் மூலமாக வழங்கப்படாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்து சமய அறநிலையத்துறை உறுதியளித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், இப்போ இந்த உறுதி இந்து சமய அறநிலைய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. விவரம் என்ன வழக்கு குறித்து? ஆம் காயத்ரி, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அந்த கோவில்களில் வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் விற்பனை செய்வதற்காக முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட அந்தந்த கோவிலின் சிறப்பு பிரசாதங்கள் விற்பனை செய்வதற்காக தனியாருக்கு குத்தகை மூலம் விற்பனை செய்ய, கோவில் வளாகத்தில் விற்பனை செய்ய அனுமதி வழங்கியிருந்தனர். அந்த குத்தகை காலம் இன்று முதல் முடிவடைகிறது. தமிழ்நாடு முழுக்க இன்று முதல் முடிவடைகிறது. இந்த சூழலில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே இந்து சமய அறநிலையத்துறை துறை சார்பில் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அதில் வரும் ஆண்டு முதல் பிரசாதம் கோவிலிலே தயாரித்து கோவில் நிர்வாகம் சார்பில் விற்பனை செய்யப்படும், தனியாருக்கு அனுமதி வழங்கப்படாது என கூறப்பட்டிருந்தது. இந்த அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும், இன்றுடன் முடிவடைகிறது என்று கன்னியாகுமரியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறுகையில் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் இன்று முதல் தனியார் மூலம் வழங்கப்பட்ட ஒப்பந்தம் மூலம் பிரசாதம் வழங்கப்படும் காலம் முடிவடைகிறது. எனவே நாளை முதல் அந்தந்த கோவில் வளாகத்திலேயே கோவில் நிர்வாகத்தால் தயாரிக்கப்படும் பிரசாதம் கோவில் நிர்வாகத்தால் விற்பனை செய்யப்படும். எனவே விற்பனை செய்யப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்தனர். அதற்கான தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த நடைமுறையை தொடரும், அரசாணை முற்றிலுமாக அமுல்படுத்தப்படும் என உறுதி கூறப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். காயத்ரி, நன்றி கருணாகரன் விவரங்களுக்காக.